தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வைத்தாஸ் கஃபே. கும்பகோணம், கடப்பா, சிதம்பரம், கொஸ்து, அசோகா அல்வான்னு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வைத்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வயிறும் மனசும் நிறைய வைத்தாஸ் கஃபே. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். விஜய் சாருக்கு வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ராதாரவி சார் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லாமல் வேணாமான்னு தெரியல, பட் சொல்கிறேன். ஆளுக்கு வெறும் 5000 ரூபாய் போட்டு படம் எடுத்தாங்க. அதான் அவர் சொன்னார் தெரியுங்களா, பெங்களூரில் ரூம் எல்லாம் போட்டு அந்த அதில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான தாய், அதாவது என்ன சம்பளம் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிற தாய் நான். அப்போது அதனால் நான் தான் அவருக்கு அம்மாவாக நடித்தேன் இந்த படத்தில். முதல்ல ஒரு ஹீரோயின் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீரோயின் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இன்னொரு ஹீரோயின் வந்து ரொம்ப செகப்பாக வந்தாங்களா. அப்போ வந்து சொல்லுவார், ஏங்க அந்த அந்த கதாநாயகி ரொம்ப செகப்பாக இருக்குதுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க சார், அவங்களுக்குன்னா அவங்கள விட நீங்கள் கலராக தெரிகிற மாதிரிலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவ்வளோ உற்சாகப்படுத்தணும். அதுக்கப்புறம் என்னை வந்து படம் எடுக்க சொன்னதே அவர் தான். அவர் வந்து நீங்கள் படம் எடுங்க, நான் டேட்டு தரேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு ப்ரொடியூசர் ஆக்கினார். ப்ரொடியூசர் ஆக்கி அப்புறம் அவரை வந்து என்னுடைய காஸ்டியூமர் ராஜேந்திரன் சார், ஏன்னா அப்போ வந்து மோகன் சார் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். மோகன் மாதிரி ட்ரெஸ் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லுவார். சார் அதை மாற்றிடலாம் சார், இனிமேல் வந்து விஜயகாந்த் சார் மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு நான் உங்களை மாற்றுறோம் சார் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் சார் தான் அவருக்கு காஸ்டியூமர் ஆக்கணும். அப்புறம் வந்து அவர் எடுத்த படத்தில் வந்து வெயில் நேரத்தில் நானும் அவரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். வெயில் ஏற ஏற நாங்களாம் கிருஷ்ணர் மாதிரி மாறிடுவோம், அந்த அளவுக்கு ப்ளூ ஆகிடுவோம் மேக்கப் போட்டால். ஸோ அதுக்கு ஒரு மேக்கப்பை கண்டுபிடிச்சி அது கரெக்டாக போடணும்னு சொல்லிட்டு சோத்ராஜின்னு ஒரு மேக்கப் மேனு, அவரை தான் வந்து சார் இவர் மேக்கப் போட்டால் கரெக்டாக இருக்குது சார், இவர் ஏன் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏங்க எனக்கெல்லாம் மேக்கப் மேன்லாம் தனியாக வச்சா தப்பாக சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார், நீங்கள் பெரிய ஹீரோ சார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து பூஸ்ட் பண்ணி அவருக்குன்னு ஒரு மேக்கப் மேன், அப்புறம் அவருக்குன்னு ஹேர் ட்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நேருன்னு ஒரு விக் மேக்கர். அது அவங்க எல்லாருமே உங்களுக்கு தெரியும், உங்கள் கம்பெனிலையும் அவங்க தான் தொடர்ந்து வேலை பார்த்தாங்க. இவங்களெல்லாம் உருவாக்கி அவர் கூட ஒரு செட்டப்பாக வச்சிருந்தோம். எனக்கு விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ராதாரவி சார் சொன்ன மாதிரி இதே மாதிரி ஒரு பர்த்டே நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது, அன்னையின் தெய்வம் தான் நாங்கள் எடுத்த படம். அந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஆகஸ்ட் 25 அவருக்கு வந்து பர்த்டே வருது அப்படின்னோடனே நான் சொன்னேன், சார் இந்த தடவை நீங்கள் வந்து சைனா டவுன்லேருந்து எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். இது பாருங்க, சைனா டவுனு, ஜப்பான் டவுன் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய் சுபையா, சுபையா சார் தான் அவருக்கு எல்லாமே. அவரை கூப்பிட்டு இவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ஹோட்டல்லேருந்து வாங்கி வந்து கொடுத்துரு சார். அப்படி இல்லை சார், ட்ரீட்னா நீங்கள் எங்களோட வரணும், நாமெல்லாம் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிடும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த வேலையில் என்கிட்ட வச்சுக்காதீங்க, உனக்கு என்ன வேணுமோ சுப்பையா வாங்கி கொடுப்பார், நீங்கள் சாப்பிடுங்க, இல்லை ஃபுல் யூனிட்டுக்கு வாங்கணுன்னா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால ஒவ்வொரு ஆகஸ்ட் 25 வந்து சைனா டவுன், அதாவது சைனா டவுன்னாவே எனக்கு விஜயகாந்த் சாரும் நமக்கு ட்ரீட் கொடுங்கன்னு சொன்னால் அவர் பேசுனதும் எனக்கு வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி ப்ரொடக்ஷனில் ஷூட்டிங் நடக்கும்போது, ஏன்னா அவர் வந்து சாப்பாடு போடுவார், சாப்பாடு அது எல்லாமே எல்லாரும் சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லும் போது சாப்பாடை பற்றி தான் சொன்னாங்க. நான் ஷூட்டிங் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் வந்து அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பண்ணி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து இப்ராஹிம் ராவுத்தர் சார்கிட்ட போயிட்டு 50,000 ரூபாய் அவரோட பேமெண்ட் கொடுக்குறேன். உடனே அவர் வந்து இது எப்போவோ வர வேண்டியதுன்னு அவர் பாய் வந்து எப்பவுமே அப்படி தான் சொல்லுவார். அதனால் பாய் வந்து அவரோட பாணியில் சொல்லிட்டார், இது எப்போ வர வேண்டிய கேஸ் ரொம்ப லேட்டாக வருதுன்னு. ஆனால் இவர் அதை வாங்கின உடனே அவர் சொன்னார், இந்த தடவை பர்த்டேக்கு அவங்களுக்கு 4 அந்த ட்ரைசைக்கிள் அது வாங்கினோம், அப்புறம் ஒரு 6 தையல் மிஷின் வாங்கினோம், இதுக்குத்தான் அந்த காசுகள் எல்லாம் செலவு பண்ணுவார். நான் கண்ணார பார்த்தது அது எல்லாமே. அதே மாதிரி ரோகிணி இன்டர்நேஷ்னலில் பின்னாடி வந்து அந்த சாப்பாடு செய்கிறதெல்லாம் வந்து பெரிய 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 டேக்ஷாவில் செஞ்சிட்ருப்பாங்க. அது நான் ஸ்டாப்பாக இருக்கும். அவரெல்லாம் சொன்னது எல்லாமே 200% உண்மைங்க. நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது இவரை தேடி இவரை கூட எப்படி இருந்தாலும் ஒரு 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேருக்கும் மெதுவாக வந்து சொல்லுவார், என்னை தேடி வந்து மதுரையிலேருந்து வராங்க,
ப்ரொடக்ஷனில் ஒன்றும் வேணாம், சுப்பையா கிட்ட சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன இதுவோ அவர்கிட்ட காசை வாங்கி எல்லாம் செய்யும். அதாவது அந்த ப்ரொடக்ஷனுக்கு அந்த கஷ்டத்தை கூட கொடுக்க மாட்டேன். இட் ஹேப்பன் ரியலி. சார் என்ன சார் நான் சோறு கூட சார் போட மாட்டேன், அந்த அளவுக்கு நான் ரொம்ப கம்மியான ப்ரொடியூசரை சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷன் நடத்துறதுக்குன்னு இன்றைக்கி ஒரு பட்ஜெட் போட்டு வருவீங்க, அதில் இவங்க அடிஷ்னலாக ஒரு 10 பேர் வந்துட்டா அந்த 10 பேருக்கு சாப்பாடு செலவு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகிடும். அதனால சுப்பையா கிட்ட சொல்லியிருக்கேன், சுப்பையா பார்த்துருவோம். எல்லாத்துக்குமே யாருக்குமே எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார், எல்லார் கஷ்டமும் தெரியும். அதே மாதிரி ராதாரவி சார் சொன்னார், 12 மணி இல்லை ராத்திரி 1 மணியாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி இக்கட்டில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால் இறங்கி வந்து உதவி செய்வார். ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் கிருஷ்ணமூர்த்தியா இல்லை வேற ஒருத்தரான்னு தெரியல எனக்கு, அவர் இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருந்தேன். ரவி சாரை கூட்டிக்கிட்டு சந்திரசேகரை கூட்டிகிட்டு நேராக அந்த ஸ்பாட்டுக்கு போய் அந்த பாடியை கிளியர் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரியெல்லாம். இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் ரீச்சே ஆக மாட்டேன்றோம், யாருக்கிட்டையுமே ரீச் ஆக மாட்டேன்றோம். ஒரு கஷ்டத்தை சொல்லலான்னா அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் அந்த நடிகர் சங்கம் அது இதெல்லாமே அவர் காலகட்டத்தோடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எந்த மீட்டிங்லேயும் எங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தே இருக்க முடியாது. நீங்கள் வரீங்களா, ஓட்டு போடுறீங்களா, ஓட்டு போடலன்னா நம்மளை நடிக்க விடமாட்டாங்கன்ற ஒரு பயத்தில் க்யூவில் போய் நின்று ஓட்டு போட்டு வரோம். அது யாருக்கு போடுறோன்னே எங்களுக்கே தெரியல, அப்படி போட்டு வரோம். அதுதான் இப்போதைக்கு நடக்கிறது. ஆனால் அவர் இருக்கும்போது அவ்வளோ இதுவா ஸ்ரீபிரியா, நான், ராதிகா எல்லாரும் ஒரு வரிசை கட்டி போவோம். அப்பா இவங்க 3 பேர் வராங்கப்பா அப்படின்னு இப்படியே போவார். ஏன்னா நாங்கள் என்ன ஒரு சண்டைக்காரிங்க மாதிரியே தான் அவருக்கு தோணும். அந்த மாதிரியெல்லாம் ஒரு வசந்த காலமாக இருந்தது. அவரை நம்ம பார்க்க முடியலங்கிறது ரொம்ப பெரிய மனசு கஷ்டமா இருக்கு. நான் ஒவ்வொரு நாளும் சுப்பையா சார்கிட்ட பேசும்போதும் சரி, அவர்கிட்டையும் சரி, நாகராஜ்கிட்டையும் சரி, டிரைவர் நாகராஜ்கிட்டையும் சரி, சேகர் அவர்கிட்டையும் சொல்வேன். எல்லார்கிட்டையுமே நான் சொல்றது, ஒரு தடவை எங்களை பார்க்க விடுங்க, நான் வேற ஒன்றுமே கேட்க மாட்டேன். அன்னைக்கு அண்ணியை நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு குடுன்னு ஓடுறேன். ஓடி போய் அண்ணி ஒன்றும் இல்லைங்க அண்ணி, எனக்கு சாரை பார்க்கணுங்க அண்ணி, ஒரே ஒரு தடவை பார்க்கணும். சரி நீங்கள் சிங்காரவேல் காண்டாக்ட் பண்ணுங்க. அவருக்கும் நான் ஃபோன் பண்ண முதல்லாம் கேட்குற ஒரே வார்த்தை, நாங்கள் ஒரே தடவை பார்க்கணும். ஏன்னா அவரால் நன்மை அடைஞ்சவங்க நாங்கள் ஒரு ஆர்டிஸ்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணுமோ. ஆர்டிஸ்ட் இவங்க பெரிய ஆர்டிஸ்ட், இவங்க சின்ன ஆர்டிஸ்ட்னால அவர் டிஃப்ரென்ஸ் பார்க்க மாட்டார். சீட் எடுக்கும்போது இப்படி எடுக்கிறாருன்னு சொன்னாங்க, 13 சீட் ஆல்ரெடி அவர் பாக்கெட்லேயே வச்சுன்னு ஜெயிப்பார். ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சு அதில் வர்றது எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பார். இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை ப்ரொடியூசர் ஆக்கி அதில் ஏதாவது கஷ்டங்கள் வரணும் ஒவ்வொரு ட்ரிப்பும் கேட்பார், கரெக்டாக இருக்கா, இல்லை நான் மதுரையிலேருந்து சாந்தா ஃபிலிம்ஸ் அனுப்புகிறேன், பெங்களூர்லேருந்து இவங்க வருவாங்கன்னு எங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது அது எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஒன்றுமே தெரியாது. நீங்கள் ப்ரொடியூசர் ஆகுங்கன்னாங்க, காசு இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு எல்லாமே வழிவகுத்து இன்றைக்கும் அன்னை என் தெய்வம் ப்ரொடியூசர் நான் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விதை போட்டதே விஜயகாந்த் சார் தான். அந்த மனிதர் தான். அவருக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்தவே முடியாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிறந்த நாளும் அந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படி இறங்கும் போதெல்லாம் ஐயோ விஜயகாந்த் சார் பர்த்டேக்கு நமக்கு வாங்கி கொடுத்தாருன்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போதுலாம் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே விஜயகாந்த் சாரோட பர்த்டே அன்னைக்கு தான். அதுவும் சுப்பையா சார் தான் போய் வாங்கி வந்தார். அவர் தான் தெரியும் எல்லாமே. இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே தவிர வேற யாரையும் தெரியல எங்களுக்கு. அவரை பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வாங்கி குடியான்னு கெஞ்சிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட. ஒரே ஒரு சந்தர்ப்பம் குடியா, இல்லைன்னா நான் வீட்டு வாசல நான் முக்காடுனா போட்டுட்டு போய் பார்க்குறேன். அவர் எட்டி வந்தானா கையாட்டிட்டு போறேன். அவர் என்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நான் அவரை பார்த்துட்டு போயிடுறேன். இதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ஏன்னா உங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் நான் இதை கெஞ்ச முடியும். நான் கெஞ்சி கேட்குறேன், அவரை பார்க்கணுங்க, ஒரே ஒரு தடவை பார்க்கணுங்க ப்ளீஸ், இதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. அவரை பற்றி நிறைய சொல்லணும், நிறைய சொல்லணும். சாப்பாடு விஷயம் எல்லாம் அவர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவர் சாப்பாடு எப்படி சாப்பிட வைப்பார், என்ன பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் ராவுத்தர்கிட்ட டேட் கேட்கும் போதெல்லாம் எப்படி எங்ககிட்ட சைகை பண்ணுவார், ஓரி பண்ணிக்காதீங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த காசு கொடுத்தா உண்மையிலேயே அந்த காசை நான் எம்ஜிஆர் சாரை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்க்கல. எம்ஜிஆர் சார் இதை செஞ்சாரு அதை செஞ்சாரு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நான் பார்க்கல. ஆனால் நான் பார்த்த எம்ஜிஆர் இவர் தான்.
இவரை பத்தி புகழ்ந்து பேசி அப்படி ஒரு நீங்க சான்ஸ் கொடுத்து நான் என்னை பார்க்க வைப்பீங்கன்றதுக்காக சத்தியமா நான் அதுக்காக சொல்லுது. நான் பார்த்தது கையில் எடுத்துட்டு போய் 50,000 ரூபாய் கொடுத்த உடனே இது இவங்களுக்கெல்லாம் தையல் மிஷின் வாங்குங்க, அங்கே ட்ரை சைக்கிள் வாங்குங்கன்னு எதுக்கே பிரிக்கிறாங்க அந்த காசு. அப்படி ஒவ்வொரு பேமெண்ட் அப்பவும் அவர் தனக்காக எடுத்துக்காம இது செய்யுங்க, இவங்களுக்கு வாங்குங்க. அப்பவே நான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் சந்தோஷ கனவு பண்ணும்போது நாங்கெல்லாம் சொல்லுவேன், நீங்க அரசியலுக்கு வந்துதான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி நீங்க யூ ஆர் டூயிங் இட், ஆல்ரெடி நீங்க இதெல்லாம் பண்றீங்க. அப்புறம் என்ன சார் அப்படின்னா, இல்ல அதுல போனா ஒரு பவரோட செய்யலாம் நம்ம, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அவருடைய கல்யாணம் ஒரு விழா கோலமா இருந்தது ஆபிட்ஸ்பரி. அதுக்கப்புறம் தான் அது ஹயாத் ஹோட்டல் ஆச்சு. ஆபிட்ஸ்பரியில தான் அவர் கல்யாணம் ஒரு விழா கோலம் மாதிரி இருந்தது. நானெல்லாம் இவரை பார்த்துட்டு என் குழந்தை நான் சொன்னேன், சுப்பியா சார் இந்த கூட்டத்தில் நான் மாட்டிக்குவேன் போல இருக்கு, நான் இப்படியே ஓடுறேன், என்ன முதல்ல காருக்கு கூப்பிட்டு போங்கன்னு அப்படியெல்லாம் வந்தது. அந்த விழா கோலம் பார்த்தவர் அவர். அதுக்கப்புறம் வர்ற கல்யாணத்தை பற்றி எல்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு அதெல்லாம் நினைவில் இல்லை. எங்க விஜயகாந்த் சாருக்கு நடந்த கல்யாணம் ஒரு பெரிய விழா, ஒரு திருவிழா, மதுரையே திரண்டு வந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு திருவிழாவை நாங்கள் பார்த்துட்டோம். நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.